நாங்கள் ஒரு 10 மாடு கிட்ட வச்சிருக்கோம். ஏற்கனவே ராக்கெட் வச்சிருக்கோம். அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனியாபுரத்தில் அதுதான் செகண்ட் பிரைஸ். இப்போ தோட்டான்னு ஒரு மாடு இறக்கணும். அது நல்லபடியாக வந்துச்சு. சிறந்த மாடு. நல்லா ஒரு ஆள் கூட கிட்ட வரல. மெத்த கொடுத்தாங்க. அது பாரம்பரியம், நம்மளோட தமிழரோட பாரம்பரியம் தானே அது. அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? வேலை கடந்தாலும் 10 நாள் லீவை போட்டு வந்துடுவோம் மாடு கலட்டுறதுக்காகவே. ஒவ்வொரு ஊரா கழட்டிக்கிட்டே இருக்காங்க. சிறந்த முறையில் தான் விட்டாங்க. நீட்டா லைன்ல வந்தோம். நல்லபடியாக அடைச்சோம். நீட்டா கொடுத்தாங்க எல்லாமே. நான் நெட்வொர்க்ல வேலை பார்க்குறேன். ஏசிடி நெட் கனெக்ஷன்ல வேலை பார்க்குறேன். மாடை கொண்டு வர்றதுக்கு செலவு ஆகத்தானே செய்யும். அந்த மாதிரி அதெல்லாம் அந்த ஒரு நிமிஷம் பேருக்காக தானே. ஒரு நிமிஷம் மைக்ல பேர் சொல்றாங்களா, அந்த ஒரு பேருக்காக தான். அந்த பரிசெல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்லை. அந்த ஒரு நிமிஷம் பேருக்காக தான் நாங்கள் அந்த மாடையை கலட்டுறது. இந்த மாடு ஒரு செகண்ட்ல அந்த பேர் சொல்ற பரிசெல்லாம் முக்கியமே இல்லை. 7000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவழிச்சு தான் வருவோம் நாங்க. அதெல்லாம் நாங்க இது பண்ணவே மாட்டோம். மாடு ஒரு ஆசை வளர்க்கறது. மாடு தானே உயிர். மாடு தானே உயிர். அடுத்தடுத்த ஸ்டேடியம் எல்லாத்துலயும் போடுவாங்க. எல்லா பக்கம் போய் கழட்டிக்கிட்டே தான் இருப்போம். நாங்க பரிசை பார்த்தெல்லாம் நாங்க மாடை கழட்டவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை. எங்களுக்கு தேவை மாடு அந்த ஒரு நிமிஷம் பேர் சொல்றது, அவ்வளவுதான். அதுக்காக மட்டும் தானே. என் பேர் நவீன். நான் புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வரோம். நான் ஒரு 9 மாடு வச்சிருக்கேன். நான் ஒரு 2016 அது முன்னாடிலேருந்து ஆர்வம் சின்ன பிள்ளைலேருந்து மாடுன்னு 16-17 வளர்க்குறேன். அப்போ ஒரு மாடு 2 மாடு, இப்போ மாடு ஒரு 9 மாடு இருக்குங்க. மாடுகள் ஆர்வம் எப்படி இருந்தது? இது ஆர்வம்னா எதுவும் காரணம் கிடையாது. அது எப்படி சொல்றது, பரம்பரையா அப்படி சொல்றது. தாத்தா மாடு வச்சிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு இதனால நமக்கு ஒரு அதீத ஒரு ஆர்வம். மாடு அங்கிருந்து அடைச்சு கொண்டு வரீங்களா? ஆமாண்ணா. அதுக்கான செலவுக்கு நீங்க கொடுக்குற பரிசு உங்களுக்கு கட்டுவீங்க. அது 100ல் ஒரு 2% கூட வராதுண்ணா. அது மீறி இப்படி நீங்க இது பண்றதுக்கான காரணம் என்ன? அந்த காரணம் அன்பு என்ன? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்புனா நான் காலையை அந்த பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாது. அது நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நம்மளும் கொண்டு போகணும். அந்த ஒரு இதுதான். ஆமா, அது மீத எவ்வளவு இதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வீட்டில் ஒரு புள்ள மாதிரி தான் அதுவுமே. அதுக்குன்னு தனியா மாடு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நாங்க சாப்பிடாம இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிருவோம். வீட்டில் எப்படி பழகும்? வாடிவாசல்ல எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்கிறதுக்கும் வாடிவாசலுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குண்ணா. வீட்டில் நம்ம வீட்டால் அது மாதிரி எப்பவும் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். களத்துக்கு வந்தோன்னா அது வேற, அது என்ன பண்ணணுமோ அது பண்ணிடும். ஆமாம், அது ஜீன்லேயே இருக்கிறதுனால வீட்டில் என்ன பண்ணணும் களத்தில் இருந்தோம்னா அதுக்கே தெரியும். இது தனியாக சொல்லி கொடுத்து நீ அதில் போய் அங்கே பண்ணணும் இப்படி பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. அதுவே நாங்கள் தெரியும். 3 வருஷமா 50 வருஷமா அந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் பாட்டன் காலத்துலேருந்து எங்கிட்ட மாடு இருக்குது. அப்போ இருந்தே இப்போ நாங்கள் பூரா படிச்சுக்கிட்டு நாங்கள் டிகிரி லெவலில் முடிச்சிருக்கோம். எங்கள் கொட்டத்தில் இருக்க பசங்க பூரா படித்த பசங்க தான். யாரும் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டில் படிக்காத பசங்களே எங்கிட்ட கிடையாது. பூரா கிராஜுவேட், வாத்தியார், ஒரு இன்ஜினியரு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நம்மகிட்ட இருக்கவங்க பூராமே. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஒரு 4 மாடு இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு இப்போதைக்கு இந்த ஒரு மாடு மட்டும் போயிட்டு வந்திருக்கு. மீ மாடுங்க மேட்சல் போயிருக்கு. என்ன மாதிரி பரிசுகள்லாம் நம்ம மாடு தங்க காசு, வெள்ளி காசு, சைக்கிள், அண்டா, மோதிரம், இந்த மாதிரி எண்ணற்ற பரிசெல்லாம் வாங்கியிருக்கு நம்மகிட்ட. இப்ப மாடு உங்க வீட்டுல எப்படி இருக்கும்? உங்களுக்கு அந்த மாடு மேல இருக்கு? மாடு நம்ம வீட்டுல நம்மளுக்கு தம்பி மாணி. நம்ம வீட்டுல ஒரு ஆள் அவர் பேர் எங்க செல்லம்மா ராக்கின்னு வச்சிருக்கோம். கண்டுல இருந்து அவர் எடுத்துட்டு வந்தோம். இப்ப வரையும் அவரை நல்லா பராமரித்து பார்த்துட்டு இருக்கு. இவர மாதிரி ஒரு 2-3 கண்டுங்க இங்க இருக்கு. பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர்ல வச்சு இப்ப பசங்க தான் பாத்துக்கிறாங்க. நம்ம இந்த டிஎம்கேல இளைஞரணியில் இருக்கனால, கட்சியிலேயே இந்த கமிட்டியில இருக்கனால நம்ம அந்த ரூட்ல போயிட்டோம். இப்ப உங்களுக்கு வாடிவாசலுக்கு வரதுக்கும் இங்க வீட்டுல இருக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்கு. அவர் எங்க இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டா இருப்பாரு. வாடிவாசல அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரு என்ஜாய்மெண்ட் ஆயிடுவாப்ல. கட்டையில வந்தாலும் 2 சைடு அடிச்சுக்கிட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு தான் வருவாப்ல. இல்ல ஜம்ப்ல வருவாப்ல. அவர் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி கட்டைக்கு டிசைனா ஸ்டைல் பண்ணுவாப்ல நம்ம ஆளு. அதனாலதான் அவருக்கு பேர் ராக்கின்னு நாங்க பேர் வச்சிருக்கோம். நாங்கள் அவுக்குறது எல்லாமே நாங்கள் தான். இது வரைக்கும் நிறையா பரிசு எல்லாமே இருக்கு. நிறையா ஊரில் கலந்துருக்கு. எல்லா மாடுமே கலந்துருக்கு. இன்னைக்கு சைக்கிள் வாங்கியிருக்கு. வெற்றிகரமாக சைக்கிள் வாங்கியிருக்கு. மாடு வளர்க்குறீங்களா? யார் ட்ரைனிங்லாம் அண்ணே அவங்க கொடுப்பாங்க. நாங்கள் அவங்களும் வருவாங்க. எல்லாருமே சேர்ந்து எல்லாமே அவுக்குவோம். இப்ப இந்த மாடு நீங்க அங்க இருந்து செலவு பண்ணி கொண்டு வரீங்கல்ல, அதற்கான பரிசு இது கரெக்டா இருக்குன்னு தோணுது. அது பேருக்காண்டி தான் அவுக்குறோம். பரிசுக்காண்டி எங்களுக்கு அது கிடையாது. பேருக்காண்டி தான் அவுக்குறோம். மாடு வாடிவாசல் எப்படி இருக்கும்? உங்ககிட்ட எப்படி இருக்கும்? எங்கிட்ட வீட்டில் அன்பாத்தியம் இருக்கும். வாடிவாசல்ல கொஞ்சம் வாத்தியம் வரும். அந்த மாடு எவ்வளவு முக்கியம்? எனக்கு வீட்டில் ஒரு மணி வீட்டில் ஒரு பிள்ளையா நினைச்சு வளர்க்குறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும்
கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.